ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன இந்நேரத்துக்கு வீடியோ வச்சுட்ருக்கேன்னு எல்லோரும் பார்ப்பீங்க. ஆமாம், சடனாக நம்ம திருச்செந்தூர் தான் கிளம்பியிருந்தோம். நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம குடும்பத்தோடு திருச்செந்தூர் போகிறோம். அந்த விலாக் தான் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அவர் நினச்சாதான் நம்ம கோயிலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது தான் அது உண்மைன்னு நமக்கு தெரியுது. என்னென்னா சடனாக நம்ம போன மாதமே நம்ம போகணுன்ட்டு இருந்தோம். ஆனால் போக முடியலை. நம்ம ரொம்ப தடங்களாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அவங்களும் ஊருக்கு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு காலில் அடிபட்டுருந்துச்சு. அப்புறம் இப்போ சரியாயிடுச்சு. சரின்னு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம வீடெல்லாம் அலசி விட்டுலான்னு சொல்லிட்டு அவசரமாக வீடெல்லாம் அலசி விட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே தண்ணி ஒரே ஒரு ரூம் இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி தான் அலசி விட்டுருப்பேன். அதனால் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடச்சி விட்ருவேன். அதனால் தொடச்சி விட்டுட்டு சரி மேட்டெல்லாம் போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்டெல்லாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும். பாப்பாங்க 2 பேருமே காணோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுவீங்க. ஆனால் பாப்பாங்க 2 பேருமே அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். நாங்கள் போய் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் இங்கேருந்து போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர் அடிச்சுட்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு கிளைமேட்டும். சரி பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, 4 ட்ரெஸ் வேணால் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் இங்கேருந்து போட்டு போகணும். அப்புறம் அங்கே போய் மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் மாற்றணும். அப்புறம் கடலில் குளிக்கும் போது அந்த ட்ரெஸ் எல்லாமே வேணும். அப்புறம் குளிச்சு வச்சுட்டு மாற்றும் போது ஒரு ட்ரெஸ் வேணும். அதனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா மொட்டை எடுக்கிறது பூரா முடியாக விழுகும் இல்லையா, அதனால் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம். நிறைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து வச்சுட்ருக்கேன் எல்லாத்தையுமே. என்னோடய ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அவங்க அப்பா அவங்க தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருந்தேன் நான். நமக்கு தேவையான கம்மல், அதுக்கப்புறம் வளையல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுட்ருந்தோம். எடுத்து வச்ச உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டிக்கிட்டு அப்படியான மழை பெய்கிற மாதிரி அவ்வளோ இருட்டிக்கிட்டு வந்துச்சுங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே மழை வர மாதிரி கரும் மேகமாக இருந்துச்சுங்க. அப்படி ஒரு மழை வரப்போகுதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். காற்றும் பயங்கரமாக அடிச்சிச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் காற்று எவ்வளோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா காற்று சரியான காற்றுங்க. பறக்கிறத பார்த்தாலே தெரியும். அப்படி காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. ஃபைனலி எல்லாருமே அங்கே போயிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் பாப்பா எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானே. பாப்பாவோட அவுட்ஃபிட் இது தான். அப்புறமா இருட்டில் சரியாகவே தெரியலை. அப்புறமா சின்ன பாப்பாவுக்கு ரெட்டை குடுமி போட்டு வச்சாச்சுங்க. பெரிய பாப்பாவுக்கும் நம்ம காரில் ஏறியாச்சு. இதுதான் நம்ம போப்போம் காரு. இது எங்கள் அண்ணி பொண்ணு லயா. அப்புறம் இதுதாங்க நம்ம காரில் உட்காந்துட்ருந்தோம். எல்லாத்தையுமே கிளப்பியாச்சு. கிளப்பி நம்ம ஃபைனலி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. பாய் பாய் சொல்லுங்க எல்லாருமே. நீங்க பெரியப்பா நாங்களே ஏற்றிடுறாரு, மாமா தான் ஏற்றுறாரு. காட்டுல நீ தான் தெளிவா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டாரு. எங்கள் மாமனார் ஓட்டிகிட்டு இருந்தார் வண்டி. அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் பின்னாடி நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டோம். அண்ணி அவங்களாம் மொதல் சீட்டில் பார்த்தீங்கன்னா நான், அத்தை, அப்புறம் பெரிய அண்ணி உட்காந்துருந்தோம். பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன அண்ணி, அவங்க அண்ணா, அப்புறம் அவங்க பசங்க எல்லோரும் உட்காந்துருந்தாங்க பின்னாடி. நம்ம முன்னாடி இது பெரிய அண்ணி பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க. அப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. பாருங்கள், அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாரு
அவங்க அம்மா ரியாக்ஷன் பண்ணுது. இதுதான் ஃபேமிலியோட போகிறது வந்து ஃபஸ்ட் டைமு. எல்லோரும் வந்து ஃபேமிலியோட போயிருக்கோம். ஆனால் வந்து பெரியண்ணி அவங்க வந்ததில்லை எங்கேயுமே. இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து வர்றோம். அது லயா அவங்க அப்பா வந்துட்டு வரலை. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து டீ கடையில் நிப்பாட்டினாங்க. அப்புறம் வந்து ஒரு பிஸ்கட்டும் அப்புறம் வந்து டீயும் குடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. பெரியண்ணியும் அவங்கள பொண்ணும் லயாவும் வரலை. நாங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க டீ, அதனால் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த ஷூ தான் எடுத்தோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கும். அப்புறமா நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து திருச்செந்தூர் ரீச் பண்ண போகும்போது தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து திருச்செந்தூர் வந்து பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நமக்கும் தூக்கம் தான் வந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து 10:30 தான் கிளம்பிட்டு இருந்தோம் அங்கேருந்தே. அப்புறம் வர்றதுக்கு 5 மணி 5:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. அவளை வந்து விடுஞ்சிருச்சு. ஏன்னா தேனியிலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும் இல்லையா, அதனால தான். நீங்களும் இதை மாதிரி ஃபேமிலியோடு வந்து திருச்செந்தூர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கடையிலேயே நம்ம வந்து நைட்டு வந்து லைவு போட்டிருப்போம், அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வந்து ஃபைனலி வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து காரை வந்து பார்க் பண்ணணும். கார் பார்க் பண்ணுறது இடம் எங்கே இருக்குன்னே தெரியலை. அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் கேட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம வந்து எதுக்கு அங்கங்கே அலைஞ்சிட்டு ரூம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூம்பெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் நம்ம. அதனால் வந்து ரீச் பண்ணிட்டு வந்து ரூம் பார்த்துட்டு இருந்தாங்க.